தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை கவுண்டம்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் வள்ளி கிடந்ததாக மாணவர்கள் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வள்ளி விழுந்ததை கவனிக்காமல் உணவை சாப்பிட்ட 34 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். ஞானசேகரன், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். வணக்கம் நிமிதா. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் பள்ளி விழுந்திருந்ததை அறியாமல் உண்ட 43 மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றமும் பரபரப்பும் நிலவி வருகிறது. கோவை கவுண்டம்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் இன்று பிற்பகல் வழக்கம்போல் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் உணவு அருந்திக் கொண்டிருந்த போது உணவை உட்கொண்ட சுமார் 43 மாணவர்கள் அடுத்தடுத்து வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட 43 மாணவர்களையும் பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பள்ளிக்கு விரைந்து வந்த பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் நிலை குறித்து அறிய உள்ளே செல்ல முயன்றனர். ஆனால் பள்ளி நிர்வாகம் அவர்களை அனுமதிக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிலைமை கைமீறி சென்றதால் துணை ஆணையர் சரவணன் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர். பள்ளி கதவுகள் மூடப்பட்டுள்ளதால் பெற்றோர் குழந்தைகள் நிலை அறிய தவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது குறித்து கோவை மாநகராட்சி ஆணையர் கூறும்போது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் வழங்கப்பட்ட மதிய உணவில் பள்ளி விழுந்திருந்ததை அறியாமல் மாணவர்கள் உட்கொண்டதால் தற்பொழுது உடல்நிலை பாதிக்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்தது பள்ளிக்கு விரைந்து வந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் நிலை குறித்து அறிய உள்ளே செல்ல முயன்றனர். ஆனால் பள்ளி நிர்வாகம் அவர்களுக்கு அனுமதி மறுத்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலைமை கைமீறி சென்றது. துணை ஆணையர் தலைமையில் ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு இருக்கிறது என்றும் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆணையாளர் 30 ஆண் குழந்தைகள் 13 பெண் குழந்தைகள் பாதிப்படைந்துள்ளனர். இரவு 9 மணி வரைக்கும் மாணவர்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார்கள். எல்லோரும் நலமாக உள்ளதாகவும் உணவில் பள்ளி விழுந்ததாக சொல்லும் நிலையில் விசாரணை நடத்த குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இப்படி சம்பவம் நடக்கக்கூடாது, பணியாளர் கவனக்குறைவாக என்பது விசாரணை முடிவில் தான் சொல்ல முடியும். 44 மாணவர்கள் உணவருந்தி உள்ளனர். 5 மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். பள்ளியில் உள்ள உணவு கூடத்தில் ஆய்வு செய்யப்பட்டு இது தொடர்பாக அனைத்து பள்ளிகளுக்கும் சர்க்குலர் அனுப்பப்பட்டு என்ன நடந்தது என விசாரணை முடிந்த பின்னரே தெரிவிக்கப்படும் என்றும் கோவை மாநகர ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்தார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.